ஹாய் மக்களே, வணக்கம். வெரி குட் ஈவினிங். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாளையோட ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். இன்னையோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் நம்ம வந்து எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணுங்கள். தமிழ் டிஸ்கஷன் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பேனிட்டி ஒன் அவுட் சார்ட் பார்ப்போம். பேனிட்டி ஒன் அவுட் சார்ட் பார்க்கும்போது மார்க்கெட் வந்து இப்போ சப்ளை ஜோன் கிட்டே வந்திருக்கு. அதாவது 41,900 வந்து ஸ்ட்ராங் சப்ளை ஜோன். அந்த சப்ளை ஜோன் கிட்ட மார்க்கெட் வந்திருக்கு. இப்போது நாளையோட ப்ரெடிக்ஷன் எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரைஸ் வந்து இந்த லெவலுக்கு மேலே 1 ஹவரில் கேண்டில் க்ளோசிங் வச்சா ப்ரைஸ் இந்த ஜோனை ரீட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போகிற வாய்ப்பு இருக்குது. டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 42,800 43,000 வரை போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து அப்ட்ரெண்ட். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து இப்போது ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்ட்ரெண்டுக்காக தான் மார்க்கெட் போகுது. ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணுறோம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் நோக்கி போகுது. அப்போது ப்ரைஸ் வந்து அப் ரேலி வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகே, அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு வந்து இந்த ஜோன், இந்த சப்ளை ஜோன் நாளைக்கு வந்து பிரேக் ஆகிறதுன பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, சப்போஸ் டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா நம்ம எந்த சைட் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 41,300 கீழே, இந்த லெவலுக்கு கீழே க்ளோசிங் வச்சா நம்ம வந்து டவுன் ட்ரெண்டுக்கு நம்ம வந்து போகலாம். எந்த லெவலில் வரும் பார்த்தீங்கன்னா 40,900 இந்த லெவல் வரை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, இந்த லெவலையும் வந்து நமக்கு வந்து டிமாண்ட் ஜோன், அதாவது 41,900 ப்ரைஸ் இங்கே வந்துட்டு இங்கேருந்து மேலே போகிறதுன வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே ஓகே, இது வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம். நெக்ஸ்ட்டு 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பார்ப்போம். பேனிட்டியோடது 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவலில் வந்து ஒரு டிமாண்ட் ஜோன் கிரியேட் ஆகிருக்கு. அதாவது 41,600 650 கிரியேட் ஆகிருக்கு. அந்த ப்ரைஸ் வந்து இன்னும் வந்து ரீடெஸ்ட் ஆகலை. ஸோ நாளைக்கு வந்து ப்ரைஸ் வந்து இந்த லெவலில் டெஸ்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் இங்கேருந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த ஜோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஷ் ஜோனாக இருக்குது. ஓகே, அதனால் வந்து ப்ரைஸ் வந்து டெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி சப்போஸ் இந்த ஜோன் வராமல் ப்ரைஸ் இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் க்ளோசிங் வச்சதுன்னா ப்ரைஸ் வந்து இங்கேருந்து இந்த லெவல் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குங்க. ஓகே, இது வந்து அப் ட்ரெண்டுக்கானது. நாளைக்கு வந்து டவுன் ட்ரெண்ட் எந்த சைட் போகலாம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த 41,500 கீழே மார்க்கெட் வந்து க்ளோசிங் வச்சதுன்னா நம்ம வந்து டவுன் சைடு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்லி 70% வந்து பார்த்திங்க அப்படின்னா அப் ட்ரெண்டுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. 30% மட்டும்தான் டவுன் ட்ரெண்டுங்க. 30% மட்டும்தான் டவுன் ட்ரெண்டுக்கான சான்ஸ் அதிகமாக. அதர்வைஸ் 70% அப் சைடு போகிறதுன வாய்ப்பே அதிகமாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி பார்ப்போம். 1 ஹவர் சார்ட்டு. நிஃப்டி 1 ஹவர் சார்ட் பார்க்கும்போது நேற்று மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல் மேலே இந்த சப்ளை ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று மேலே ஸ்ட்ராங்காக க்ளோசிங் வச்சு. அப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இந்த சப்ளை ஜோன் இன்றைக்கி வந்து டிமாண்டாக ரியாக்ட் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் இந்த ஜோன் டெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மார்க்கெட் அடுத்த சப்ளை ஜோன் போயிருக்கு. 18,100 கிட்ட ஆல்மோஸ்ட் கிட்ட போயிருக்கு. நம்ம சொல்லியிருந்தோம் 18,100 போகுமா, நேற்று வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கி வந்து மார்க்கெட் அது ஆல்மோஸ்ட் வந்து ரீச் ஆகிடுச்சு. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18,100 அப்படிங்கிறது தாராளமாக போய்டும். 18,200 போகிறதுக்கு நாளைக்கு வந்து வாய்ப்பு இருக்குங்க. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18,200 ரீச் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ நிஃப்டிக்கு நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி வந்து லோயர் டைம் ஃப்ரேமில் பார்ப்போம். நிஃப்டியோடது லோயர் டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது நம்ம வந்து ஆக்சுவலி இந்த ஜோன் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். ப்ரைஸ் வந்து 17,900 ரீடெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணால் ப்ரைஸ் வந்து பாருங்கள் 17,930 ப்ரைஸ் வந்து திரும்பிடுச்சு. இந்த லெவலுக்கு வரவே வரல. ஸோ இங்கே வந்து தான் நம்ம வந்து பை பண்ணியிருப்போம், கால் ஆப்ஷன் பை பண்ணியிருப்போம். பட் ஆனால் ஜோனுக்கு வந்து ப்ரைஸ் வரல, அதனால் நம்ம வந்து என்ட்ரி இல்லைங்க. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த ஜோனில் வந்துச்சுன்னா நம்ம வந்து கால் ஆப்ஷன் பை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் இருக்குது பாருங்கள், இந்த ஜோனுமே கூட பார்த்திங்க அப்படின்னா டிமாண்ட் ஜோன் தாங்க ப்ரைஸ். அதாவது 17,980 இந்த லெவல் வந்தாலுமே நம்ம வந்து பை பண்ணலாம். ஸோ ப்ரைஸ் வந்து மேபி நாளைக்கு வந்து இந்த லெவல் டெஸ்ட் எடுத்துகிட்டு கூட நாளைக்கு வந்து போகிறதுக்கு அதிகமாக இருக்குது. ஓகே, இந்த ஜோனுக்கு இங்கே வந்துட்டு ப்ரைஸ் வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பை ட்ரெண்டுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. டவுன் ட்ரெண்டுக்கு லெஸ் சான்ஸாக இருக்குது. ஓகே, டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிற நம்ம எந்த ப்ரைஸில் பார்க்கலாம் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த 17,800 கீழே போனால் மட்டும் தான் மார்க்கெட் தான் டவுன். இந்த 17,800 கீழே க்ளோசிங் வச்சா மட்டும் தான் டவுன் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதர்வைஸ் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டை நோக்கி தான் நாளைக்கு வந்து போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே எக்ஸ்பைரி, நாளைக்கு ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க பீப்புள் வந்து ஜூம் மீட்டிங்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நிறைய லேர்ன் பண்ணலாம், நீங்கள் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறோம். ஓகே, ட்ரேடிங் ரிலேட்டடாக நிறைய நாலேஜ் கெயின் பண்ணலாம் நீங்களும். ஓகே, தேங்க்யூ. மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் டு ஆல். பை. ஹாவ் அ நைஸ் டே.